la! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கேட் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு பிரபல ரவுடி இருந்தார். அவருடைய பின்னணி என்ன? திருவட்டூர் கேட்டில் தான் அவர் உட்காந்துருனால தான் கேட் ராஜேந்திரன். 2002க்கு 2004க்கு முன்னாடி கேட் ராஜேந்திரன் தெரியாத ஒரு பிரைமில் இருந்த ரவுடி. பூங்காவனம் ராமமூர்த்தின்ற ஒரு தம்பி குமாரை முதல் கொலை செய்கிறார். டோல் கேட்டுங்கிற மாதிரி இவர் கேட் ராஜேந்திரன் கேட் கேட்டு திறந்தாலும் ராஜேந்திரன் கேட்டு திறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வண்டி பாசம். இதுதான் உண்மை சார். டியூப்ல சாராயத்தை அடைக்கிற எத்திக்ஸ் எல்லாம் இவர் கண்டுபிடிச்சது தான். இன்னைக்கு நம்ம சினிமாவில் பார்க்குறோன்னா லாரி டியூப்ல சாராயத்தை எடுக்கிற இதெல்லாம் வந்து இவர் அந்த காலத்தில் பண்ணியிருக்காரு. குதிரை வெங்கடேசனோட அண்ணன் அவர் இவரோட சாராய விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறாருன்ட்டு அவரோட 2 காலையும் வெட்டுறாரு. ஏன்னா மெரூன் கலர் தான், மெரூன் கலர்ஸ் மார்டின் ஷர்ட் மட்டும் தான் அவர் எப்பவுமே போடுவார். கேட் ராஜேந்திரனை பற்றி பல பேர் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, எதையுமே அவர் சேர்த்து வைக்கல, எல்லாருக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு தான தர்மம் பண்ணியிருக்காரு. 1990ஆம் ஆண்டோ குள்ளபாபு என்பவரை கொலை செய்கிறார். 3-4 கொலை அசால்ட்டாக பண்ணியிருக்காரு. தமிழகத்தை உலுக்கிய ஒரு இனி வரலாற்றில் அந்த மாதிரி கொலை நடக்கக்கூடாது அப்படி ஒரு கொலை செய்கிறாங்க. எழும்பூர் நீதிமன்றத்தில் ரவுடி விஜயை வந்து நீதிமன்றத்தை சுற்றி விரட்டி வெட்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த குங்கும பொட்டை இல்லாமல் அவரை பார்க்க முடியாது. கொலை செய்யும் போது கூட அந்த குங்கும பொட்டில் தான் இருந்திருக்காரு. அவர் சாகும்போது அவர் மேலே எந்த வழக்குமே இல்லை. கட்ட பஞ்சாயத்து வழக்கில் 2013ஆம் ஆண்டு சிறைக்கு போகிறார். இந்த திருவட்டியூர், எண்ணூர், வடசென்னையை பொறுத்தளவுக்கு, சென்னையை பொறுத்தளவுக்கு கேட் ராஜேந்திரன் தெரிஞ்சவர். பெரியபாளையத்தில் இவர் தான் கேட் ராஜேந்திரன் யாருக்குமே தெரியாது. உடம்பு ஃபுல்லாக உருகுலைகிற மாதிரி ஒரு 40 இடத்துல வெட்டியிருக்காங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. கேட் ராஜேந்திரன் என்ற ரவுடியார், பின்னணி என்ன, இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு விமலேஸ்வரன். வணக்கம் சார். கேட் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு பிரபல ரவுடி இருந்தார். அவருடைய பின்னணி என்ன, அவருடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது? நிச்சயமாக சார். அதாவது வடசென்னையில் வந்து 1987க்கு பிறகு பிரபல ரவுடிகள் பலர் இருந்தாங்க. ஸ்கெட்ச் ரவி, பவுடர் ரவி, மாலைக்கண் செல்வம், சேரா, வெள்ளை ரவி, இது போன்ற பலர் இருந்தாங்க. அப்போது அந்த நேரத்திலேயே கேட் ராஜேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் அவங்களுக்கு ஈக்குவலாக அந்த பக்கம் வடசென்னையில் வளர்ந்துக்கிட்டு இருந்தார். யார் இவருக்கு எதுக்கு கேட் ராஜேந்திரன் அப்படின்னு வந்துச்சுன்னா, இவங்க தந்தை பேர் வந்து கிருஷ்ணன்ட்டு. அவர் ரயில்வே ஊழியராக இருந்திருக்கார். அப்போது இந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ் பக்கத்துலேயே தான் ரயில்வே குவார்ட்டர்ஸ் தான் இவர் வீடு. இந்த ஏரியாவில் ரயில்வே குவார்ட்டர்ஸ்னா வியாசார்பாடி, அந்த பக்கம் திருவட்டியூர், எண்ணூருக்கு ரயில்வே கேட் இருக்குது பார்த்தீங்களா சார், அந்த கேட்டில் தான் இவர் உட்காந்துருப்பார். திருவட்டியூர் கேட்டில் தான் இவர் உட்காந்துருனால தான் கேட் ராஜேந்திரன். அங்கேயே உட்காந்துட்டு இப்போ லாரிங்க வரும்போது கை போடுறது, இங்கே வா லாரி உள்ள போனால் கட்டிங் கொடுத்துட்டு போ அப்படின்றது. இவர் இளமை காலத்தில் இப்படி இருந்திருக்கார். அதில் என்னன்னு கேட்டால், கேட்டில் தான் அவருடைய கேட்லேயே அங்கே உட்காந்து, ஆமாம், கிரிமினல் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. கேட்லேயே தான் உட்காந்து பல குற்ற சம்பவங்களை பண்ணிகிட்டு இருந்திருக்கார். அப்போது ஏராளமான ரவுடிகள் அங்கே இருந்திருக்காங்க. ஆனால் அந்த லிமிட்டை மட்டும் இவர் கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்கார். அந்த திருவட்டியூர், எண்ணூர் இந்த பகுதியை மட்டும் இவர் தெளிவாக வச்சுருந்துருக்கார். பூங்கா நகர்னு அங்கே ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துலையும் வச்சுருந்துருக்காரு. இப்போ இவர் வந்து வேலைக்கு சேர்த்து விட்றாங்க, இவர் எங்கேயும் போகிறதில்ல. இதே மாதிரி இருந்துட்டு யங்ஸ்டராக இருக்கும்போதே இந்த சாராய விற்பனை இது போன்ற விஷயங்களில் டீப்பாக இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நேரத்தில் அங்கே பலர் வந்து இவருக்கு இடைஞ்சலாக, சாராய வியாபாரத்தில் பலர் வந்து இவருக்கு இடைஞ்சலாகவே வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து அந்த ஒரு பகுதியில் ராயபுரம், கல்மண்டபம் இதெல்லாம் வந்து மாலைக்கண் செல்வம் அப்படின்னு ஒருத்தர் கண்ட்ரோலில் இருக்குது. ஆர்பாரு அந்த மாலைக்கண் செல்வம், அவர் பிரபல ரவுடி, தமிழகத்தில் இருக்க பிரபல ரவுடி. அவருடைய பார்ட்னர்ஷிப்பில் சமகால நண்பர்கள் இவங்கெல்லாம். இவர் வந்து அந்த கேட்டு பகுதியில் இருக்கார். அதாவது சென்னையில் கேட் ராஜேந்திரனை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 2002க்கு 2004க்கு முன்னாடி கேட் ராஜேந்திரன் தெரியாத ஒரு பிரைமில் இருந்த ரவுடி. பிரைமில் இருந்தவர் 2000 இருந்த ரவுடி. ஆமாம், உச்சத்தில் இருந்த ரவுடி. அப்போ எந்த லாரிகள் வந்தாலும் அவருக்கு பணம் தரணும். பல வழக்கு அவர் மேலே, சாராயம் காய்ச்சிற வழக்கு, சாராய வழக்கு, பல வழக்கு அவர் மேலே நிலுவையில் இருந்திருக்கு. அப்போது முதல் கொலை இவருக்கு எப்படி ஏற்படுதுன்னா, துறைமுகம் பகுதியில் இருக்க சாராய வியாபாரம் நடந்துகிட்ருக்கு, கள்ளச்சாராய வியாபாரம் நடக்குது. அங்கே பூங்காவனம் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். பூங்காவனம் ராமமூர்த்தின்னு அவரோட தம்பி குமாரை வந்து கேட் ராஜேந்திரன் முதல் இந்த சாராய வியாபாரில் நான் ஏன் லிமிட்டில் நீ எப்படி சாராயம் விற்கலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து அந்த
பூங்காவனம் ராமமூர்த்தின்ற ஒரு தம்பி குமாரை முதல் கொலை செய்கிறார். இந்த முதல் கொலை செய்கிறாரு 1985. 86 அதில் வெளியே வராரு. வெளியே வந்தோடனே ஒரு மாதம் ஆகிடுது. திரும்பவும் அந்த பக்கத்தில் நமக்கு யாரும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. திரும்பவும் எனக்கு நம்ம இடத்துல யாரும் சாராய வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ 86 இன்னொருத்தர் வேணுன்றவர் இந்த இடத்துல சாராய வியாபாரம் பண்ணுறாரு. நான் தான் இங்கே கிங்காக இருக்கேன், நீ என் ஏரியாவில் வந்து சாராயம் விற்கிறியா? எந்த ஏரியா இது? ராயபுரம் அந்த பக்கம், அதான் பூங்காவனம் அந்த ஏரியா பக்கம், திருவட்டியூர் அந்த சைடில் தான், அந்த கேட்டு பக்கத்தில். அந்த வேணுன்றவர் 1986 கொலை பண்ணுறாரு. அப்போ 2 கொலை ஆகிடுது. கொலை செய்கிறாரு. 3வது என்ன பண்ணுறாரு, வடசந்தையில் அப்படியே வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காரு. அதே இடத்துல வடசந்தை கொலை பண்ணி வளர்ந்துட்டாரு. ஆமாம், கொலை பண்ணார். சாராயம் சாம்ராஜ்யம் ஆகிடுது. லாரிகள் போகும்போது நீங்கள் ஆந்திராவுக்கு போகிற லாரி, லோடிங் லாரி, அன்லோடிங் லாரி எதாக இருந்தாலும் அந்த கேட்டில் ஒரு நிமிஷம் நின்றுட்டு தான் போகும். இந்த கேட் லாரி போகும்போது டோல் கேட்டுங்கிற மாதிரி இவர் கேட், ராஜேந்திரன் கேட். ஆமாம், அது ரயில்வே கேட்டு. அந்த ரயில்வே கேட்டு திறந்தாலும் ராஜேந்திரன் கேட்டு திறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வண்டி பாஸ் ஆகும். இதுதான் உண்மை சார். என்கிட்ட ஒவ்வொரு லாரியும் கப்பம் கட்டினதுக்கு அப்புறம் தான் போக முடியும். அப்போ அதில் ஒரு சில லாரிகளில் சாராயங்களை பதுக்கி வைக்கிறது. ஏன் நடுவில் ஒரு நேர்காணலில் கூட ஒரு காவல் ஓய்வு பெற்ற ஒரு காவல் அதிகாரி பேசிகிட்டு இருந்தார். நானே பல முறை அவர் கைது பண்ணியிருக்கேன். லாரியை பின்னாடி லோட் பண்ணி பார்த்தா உள்ளே கொண்டு போய் லாரியில் லோடுக்கு முன்னாடி ஃபுல்லாக சாராயத்தை அடிக்கிருப்பார். இப்படிலாம் பல எத்திக்ஸாக டியூப்பில் சாராயத்தை அடைக்கிற எத்திக்ஸ் எல்லாம் இவர் கண்டுபிடிச்சது தான். இன்றைக்கி நம்ம சினிமாவில் பார்க்குறோன்னா லாரி டியூப்பில் சாராயத்தை எடுக்கிற இதெல்லாம் வந்து இவர் அந்த காலத்தில் பண்ணியிருக்காரு. இந்த வேலையெல்லாம் அங்கே அதிகமாக பண்ணியிருக்காரு இவர். அதன் தொடர்ச்சியாக வடசென்னையை சேர்ந்த பிரபல ரவுடி குதிரை வெங்கடேசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். குதிரை வெங்கடேசன் அவர் இப்போ இல்லை. குதிரை வெங்கடேசனோட அண்ணன் அவர் இவரோட சாராய விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறாருன்ட்டு அவரோட 2 காலையும் வெட்டுறார். வெட்டிட்டு சிறைக்கு போயிட்டு வந்தவுடனே சாராய வியாபாரியாக இருந்த இந்த 2 கொலை, இந்த வெட்டு அப்படின்னு போகும்போது பல காவல்துறையாளர்களுக்குடைய காவலர்கள் பல ரவுடிகள் கூடயும் பெரிய தொடர்பு ஏற்பட்டுருது. அதற்கு பிறகு இவருடைய உடைகள்லாம் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் தான். மெரூன் கலர் மார்டின் ஷர்ட் மட்டும்தான் அவர் எப்பவுமே போடுவார். என்ன அதுக்கு முக்கியத்துவம் என்ன அந்த மாதிரி? இல்லை, அது மார்டின் ஷர்ட்னா அப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி உடம்புல இருக்கிறதே தெரியாது, ரொம்ப மெலிசாக இருக்கும். மார்டின் ஷர்ட் தான் போடுவார். கடைசியாக அவர் வெட்டுப்படுறது கலருக்கு என்ன அவசியம்? இல்லை, அவருக்கு அந்த கலர் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே அவர் கூட இருக்கவங்கலாம் மெரூன் கலர். நம்ம இருமுறை அவரை நம்ம பார்த்துருக்கோம், நேரடியாக பார்த்துருக்கோம். அவர் இருமுறை பார்த்துருக்கேன். ஆமாம், நீதிமன்றத்தில் வரும்போது பார்த்துருக்கோம். 2வது குங்குமம் பொட்டு இல்லாமல் உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 அடி தான், 5 அடி தான் இருப்பார் அவர். அவரை நம்ம பார்க்கும்போது அவருக்கு 50 வயது இருக்கும். அப்போ இளம் வயதுலேயே எப்படி இருந்திருப்பார் பாருங்க. அப்போது இதே ட்ராக்கில் அப்படியே போயிட்டு வரும்போது பெரிய ரவுடிங்க கூட தொடர்பு, ஏராளமான தொடர்பு அவருக்கு ஏற்படுது. எந்த ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்ணாலும் அங்கே அவர் இறங்கிடுறாரு. ஆனால் இன்றைக்கி கேட் ராஜேந்திரனை பற்றி பல பேர் பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, எதையுமே அவர் சேர்த்து வைக்கல, எல்லாருக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு தான தர்மம் பண்ணியிருக்கார். வித்தியாசமான கேரக்டராக இருக்கார். கேட் ராஜேந்திரன் கிட்ட அங்கே பணம் வாங்காதவங்களும் கேட் ராஜேந்திரன் கிட்ட உதவி பெறாதவங்களும் அந்த ஏரியாவில் யாருமே கிடையாது. எதுவும் இவர் சேஃப்டி பண்ணலன்னா கூட வாரி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. தவறான வழியில் பணம் வந்து கட்ட பஞ்சாயத்து. இப்போது இவரை பற்றி ஒரு விஷயம் தகவல்னா, இவர்கிட்ட ஒரு பஞ்சாயத்து போகுது அப்படின்னும் போது இந்த லிமிட்டில் இருக்கிற ரவுடியா, அந்த லிமிட்டில் இருக்கிற ரவுடியா, எல்லா ரவுடியும் கூப்பிட்டு உட்கார வச்சு மாலைக்கன் செல்வம், சிஜி காலனி ரவி, அதுக்கப்புறம் இப்போ கல்வெட்டு ரவி, இவங்க காலத்தெல்லாம் இவர் ஜூனியராக இருக்கும்போது இவரெலாம் சீனியரில். அப்போ இவங்க எல்லாரும் கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணோன்னா, யார் அந்த பணம் வர அன்றைக்கி வரலையோ அதை அவங்க ஒரு அந்த நோட்டை எடுத்து சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருவாராம். அவங்க என்னைக்கு வராங்களோ, இந்தப்பா அன்னைக்கு நீ அந்த விஷயத்துக்கு வந்தல உன்னுடைய பங்குன்னு கொடுப்பாராம். அதில் கூட ஒரு நேர்மையை கடைபிடிச்சு, தொழில் தர்மத்தில் அதில் ஒரு நேர்மையை கடைபிடிச்சிருக்காரு. ஆமாம், இதில் வந்து ஒரு பெரிய கொலை என்னன்னா 1990 குள்ளபாபு என்பவரை கொலை செய்கிறார். என்ன காரணம்? போட்டி தான். என் லிமிட்டில் நீ வர, என்னுடைய பஞ்சாயத்து விஷயத்தில் நீ இன்வால்வ் ஆகிற அப்படின்ட்டு. அப்போ ப்ரீவியஸ் இப்போ நம்ம ஒரு கொலை பண்ணாவே ரவுடின்றான். இப்போ 3-4 கொலை அசால்ட்டாக பண்ணியிருக்காரு. வழக்கு நடந்துட்டு இருந்திருக்கும். வழக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும், நீதிமன்றத்தில் ஆஜராகிக்கிட்டே இருக்காரு, வெளியே வராரு. அதுக்கு நடுவில் ஒவ்வொரு கொலை வரும்போது இவரோட பிரேம் கூடிக்கிட்டே போதே. இப்போ இந்த ஒரு ஹீரோக்கு 2 படம் ரிலீஸ் ஹிட் ஆகணும்னா அடுத்த ரேஞ்சுக்கு போகிறாரு, அடுத்த ரேஞ்சுக்கு போகிற மாதிரி இவர் 2-3 கொலை செய்தவொடனே. அப்போ வந்து சென்னையில் வந்து கூலிப்படைகள் கம்மியாக இருந்தாங்க. வீரமணி, மாலைகன் செல்வம், பங்குமார், சேரா, வெள்ளரவி, இவர் காலம்லாம் பார்த்திங்கன்னா கபிலன், ஆசை தம்பி, அந்த காலம் இவர். கபிலன் அந்த என்கவுண்டர் செய்த அந்த காலகட்டம் இவர். அப்போது 90 குள்ளபாபு என்பவரை கொலை செய்கிறாரு. 91
கோபி என்பவரை ஒரு கொலை செய்கிறார். அதையும் இந்த சாராயம் முன்பகை எதிர்த்தாரு இப்படின்றனால 91 இதெல்லாம் வந்து போலீஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். இவர் மேலே இத்தனை கொலை வழக்கு இருக்குது. ஆனால் இந்த கொலை வழக்கு இருக்குன்றது பத்திரிகை வாயிலாகவும் ஊடகங்கள்லேயும் காவல்துறையும் இந்த தகவல் தெரிவிக்குது. அப்படியே நேரம் என்ன பண்ணுறாரு, அரசியல்வாதிகளோட தொடர்பு ஏற்படுது. ரவுடிகளாக இருந்தபோது சாராய வியாபாரத்துக்குள்ளே வரும்போது அவங்க பகுதியில் இருக்க அரசியல்வாதிக்கு தேவையான பணிகள்லாம் செய்து கொடுக்குறாரு. இதில் 94வது ஆண்டு வந்து அங்கே இருக்க ஒரு பிரபல தொழிலதிபர், இப்போவும் பெரிய தொழிலதிபராக இருக்கார், அவரோட சகோதரரை வெட்டி கொலை செய்கிறார். அது கொலை செய்தவொன்னே தான் இவருக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிடுது, தொழில் போட்டி ஆகிடுது. இவங்க சமூகமும் சார்ந்து உள்ளே வந்து இவர் அங்கே புறக்கணிக்கப்படுறாங்க. அவங்க ஒரு மெஜாரிட்டி ஜாஸ்தியாக சேர்ந்தவொடனே இவர் ஒரு பக்கம் கலவரத்தை அவங்கள தொழில் பண்ண விடாமல் பிரச்சனை போது அவங்க பொருளாதார அடிப்படையில் இவர் உள்ளே வந்தாவே நம்மளுக்கு பிரச்சனை, அதனால் போலீஸ்கிட்ட சொல்லி டைட் பண்ணி கேட் ராஜேந்திரனை உள்ளே தூக்கி வைக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அந்த நேரத்தில் அதே நபரை பெட்ரோல் பாம்பு வச்சு அடிக்க முயற்சி பண்ணுறாரு காரில். அப்போது அவங்க நம்ம தொழிலை காப்பாற்றிக்கணும், இவங்ககிட்ட பிரச்சனைக்கு போகக்கூடாதுன்ட்டு ஒதுங்கி போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் 93 குமாரன்றவரை கொலை பண்ணுறாரு. திரும்பவும் அதாவது 86லையும் குமாரை கொலை பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 93 குமாரன்றவரை கொலை பண்ணிவிட்டு 96ஆம் ஆண்டு தமிழகத்தை உலுக்கிய ஒரு இனி வரலாற்றில் அந்த மாதிரி கொலை நடக்கக்கூடாது அப்படி ஒரு கொலை செய்கிறாங்க. எழும்பூர் நீதிமன்றத்தில் பிரபல ரவுடி விஜி அப்படின்ற ரவுடி விஜின்றவனை, என்ன ஆண்டு இது? 96ஆம் ஆண்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ரவுடி விஜயை வந்து நீதிமன்றத்தை சுற்றி விரட்டி வெட்டுறாங்க. அதில் முக்கியமான நபர் தான் கேட் ராஜேந்திரன். இதில் கேட் ராஜேந்திரன் ஒரு 5-6 பிரபல ரவுடி, அந்த பக்கம் இருக்கவங்க, இங்கே இருக்கவங்க, ஜாம்பஜாரில் இருக்கவங்க, கோபிசாமின்ற இவரோட லாங்குவேஜ் என்ன அப்படின்னா எல்லார்கிட்டையும் பேர் சொல்லி பேசுறதில்ல. என்ன சாமி, அவர் ஒன்று என்ன சாமி, ராஜேந்திர சாமி, அவர் கோபிசாமி, இவர் என்ன ஜீவாசாமி, அவர் என்ன செல்வசாமி, இவங்க எல்லாம் சாமி சாமினே போட்டு கூப்பிட்டுப்பாங்க. எல்லாரும் ஒருத்தரை பேசிப்பாங்க. இப்போது ஒரு முறை வழக்கில் சிறைக்கு போயிட்டு வர்றாரா, வந்தவொடனே டக்குன்னு ஒரு கோலிஸ் எடுத்து இவருக்கு சமகால நண்பர், இவர் வயசாளுங்களை எல்லோரும் கூப்பிட்டு வாங்க வேளாங்கண்ணி போகலான்னுவாங்க. வேளாங்கண்ணிக்கும் போயிட்டு வருவார், பெரியபாளையத்துக்கும் போயிட்டு வருவார், கோயிலுக்கும் போயிட்டு வருவார், காஷ்மீர் தர்காவுக்கும் போயிட்டு வருவாங்க. திடீர்னு போயிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகிறது, எல்லாருக்கும் பணம் எடுத்து செலவு பண்ணுறது. பக்திமானாக இருக்கார். எப்போ பார்த்தாலும் அந்த குங்கும பொட்டை இல்லாமல் அவரை பார்க்க முடியாது. கொலை செய்யும்போது கூட அந்த குங்கும பொட்டில் தான் இருந்திருக்காரு. இப்போ 94ஆம் ஆண்டு வந்து பிரபல ரவுடி, அதாவது எழும்பூர் நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்டது தான் தமிழகத்தை உழுக்கிய ஒரு பிரபல கொலையாக இருக்குது. அதற்கு பிறகு 2001ஆம் ஆண்டு அதாவது ஒரு வெடிகுண்டு வீசிய வழக்கு ஒன்று இருக்குது, அதாவது பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய வழக்கு. அப்போ இது வரைக்கும் அவர் மேலே 6 கொலை வழக்கு, 22 வழக்குகள் இருக்குது. கொலை வழக்கு இல்லாமல் 22 வழக்கு இருந்திருக்கு. அவர் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து, பசங்க 2 பேர், 2 பசங்களும் பொறியாளர் படிச்சிருக்காங்க, பொறியாளராக இருக்காங்க. ஆமாம், 2 பேருமே இன்ஜினியர் படிச்சிருக்காங்க. அவங்க இவரோட இந்த சீனே இதுக்குள்ளேயே இந்த நிழல் கூட இல்லாமல் அவங்க வளர்கிறாங்க. அப்போ அவங்க மனைவி வந்து அப்போவே, இப்போ அவங்களுக்கு ஒரு 56 57 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அப்போதே 40 45, அவர் இறக்கும்போதே அவர் 45 46 வயசு இருக்கும். அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை வாப்பா இங்கே இருக்கவே கூடாதுன்னு 2003ஆம் ஆண்டே அவரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கே? பெரியபாளையத்துக்கு பக்கத்தில் அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு இடம் வாங்கி, அரகுண்டு இடம் வாங்கி அங்கே வீடு கட்டி அந்த பசங்களை அங்கேயே படிக்க வச்சு படிப்பு முடிறாங்க. அது வரைக்கும் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஏரியாவுக்கு வந்தால் அப்போ வந்து பிரபல ரவுடிகளுக்கெல்லாம் என்கவுண்டர் நடக்குது. அப்போ இந்த என்கவுண்டரில் ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணுறாங்க. இந்த 2001 2002 காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரமணியை 2003 என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து மாலைகன் செல்வம் இருக்கார், அதுக்கப்புறம் காதுகுத்து ரவி இருக்கார், 3வது லிஸ்ட்டில் கேட் ராஜேந்திரன் இருக்கார், 4வது அதில் நாகேந்திரன், 5வது சேரா, 6வது காட்டான் சுப்பிரமணியன், 7வது கருப்பு பாலன் ஒருத்தர், அதுக்கப்புறம் திண்டுக்கல் பாண்டியன், அவரெல்லாம் இறந்துட்டார், திண்டுக்கல் பாண்டியன், அப்புறம் ஸ்டாலின் ஒருத்தர், அப்புறம் நிறைய ரவுடிக திருவான்மூரில் இருக்கவங்க அங்கே இருக்குங்க. அப்போ இந்த 3வது லிஸ்ட்டில் இருக்கும்போது மாலைகன் செல்வம் சரண்டர் ஆகிட்டார், கமிஷனர்கிட்டே சரண்டர் ஆகிட்டார். இப்போ அவர் தான் டாப் மோஸ்ட்டில் இருக்கிற ரவுடி. இவங்களுக்குலாம் அவர் தான், இவங்கள பார்க்கும்போது 4 அடி தான் இருப்பார், மாலைக்கன் செல்வன்றாரு. ஆனால் அவர் சொல்கிறது தான் இவங்கெல்லாம் கேட்பாங்க. அவரே போய் சென்னை மாநகர காவல் ஆணையர்கிட்ட நேரடியாக, வரலாற்றில் சென்னை மாநகர காவல் ஆணையர் நேராக வந்து அவர்கிட்ட சரண்டர் ஆனது மாலைக்கன் செல்வம் மட்டும்தான். அவர் சரண்டர் ஆனோன்னா இதுக்கு மேலே கேட் ராஜேந்திரன் போட்டுருவாங்கன்ட்டு 2004 போய் நேராக அங்கே போயிடுறாரு. போயிட்டு பழைய வழக்கெல்லாம் பழைய வழக்கை நம்ம கோர்ட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவர் சாகும்போது அவர் மேலே எந்த வழக்குமே இல்லை, எல்லா வழக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டு. எப்படி அந்த கொலை வழக்கு
ப்ரூஃப் இல்லை அந்த மாதிரி ஏதாவது? ப்ரூஃப் இல்லை, அக்யூட்டல் ஆகிடும், எதிர்த்தரப்பு வரமாட்டாங்க, அவரே செத்து போயிடுவாங்க. அவங்க குடும்பம் எவ்வளோ நாளைக்கு அந்த கேஸை வாய்தா ஆகிட்டு இருப்பாங்க. ஓரளவுக்கு கோர்ட்டுக்கு வெளியே பேசி முடிப்பாங்க. கடைசியில் அவங்களே அந்த கோர்ட்டு போடும்போது இவர் தான் எங்கள் அப்பாவை கொன்னார், எங்கள் வீட்டுக்கார கொன்னாருன்னுவாங்க நிறைய வழக்கில். கடைசியில் என்ன சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரிலங்க, இவரா மாதிரி தான் இருக்கார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் இல்லைங்க, எனக்கு சரியாக நினைவு இல்லைங்கன்னுவாங்க. இல்லை வராமையே அக்யூட்டல் ஆகிடும் கேஸு, அவங்க வராமையே நிற்காம எக்ஸ்பர்ட்டி ஆகிடும். இது போன்ற வழக்குகளில் பெரியபாளையம் போனவர் என்னாச்சு? பெரியபாளையம் போனோன்னே என்ன பண்ணுறாரு, இவர் அங்கே போனோன்னே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட் ஆயிடுறாரு. ஒயிட் செப்பல், ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் செப்பல் தான். அங்கே மெரூன்லேருந்து ஒயிட் ஆகுறாரு. அப்போ 2007 காலகட்டத்தில் ஃபுல்லாக வழக்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் சேர்ந்துடுறாரு. நான் முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையுன்ற மாதிரி 2007 அங்கே போய் முழுக்க செட்டில் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் இவர் ஒரு மணல் வியாபாரி, அங்கே அந்த அந்த மணல் வியாபாரம் பண்ணுறாங்க தெரியுமா, ஆற்றுல மணல் எடுத்து வியாபாரம் பண்ணால் அவங்க கிட்ட வந்து இவர் தொடர்பு வச்சுக்கிறார். தொடர்பு வச்சுட்டு பெரியபாளையம் பக்கத்தில் அரசியல் பிரமுகர் கூட எனக்கு இந்த மணல் குவாரியில் எனக்கு ஒரு டெண்டர் கொடுன்றார். உடனே அதில் ஒரு டெண்டர் எடுக்கிறாங்க. இவருடைய குணத்துக்கும் அதுக்கும் அங்கே ஒரு பிரச்சனை வருது. திரும்பவும் சும்மா இல்லாமல் 2013ஆம் ஆண்டு காலத்தில் அப்படியே அந்த அந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பெரியபாளையம் போயிட்டு ஆன்மீகவாதி ஆகிட்டாரு. தொழிலுக்கு கல்குவாரி ஒன்று எடுத்து, அதான் மணல் குவாரி எடுத்து டெண்டர் நடத்தலான்ற பேசிக்கலாக நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆன்மீகவாதினா ஆன்மீகம் பண்ணிட்டு இருந்தாரா? ஆன்மீகவாதினா எல்லாரும் கூட கோயிலுக்கு போகிறது. கடைசியாக எந்த இடத்துல அவரை போயிட்டு, ஆனால் இப்போ ரவுடிங்க இப்போ இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லாம் இருக்குது. அப்போ பெரிய ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் இல்லை. அப்படின்னும் போது இவரெலாம் வந்தார், ஒரு கல்யாணத்துக்கு அவர்லாம் வந்தார், இவரெலாம் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ பிடிப்பாங்க. அவர் கூட பக்கத்து பேர் இருப்பாங்க, நிறைய விசுவாசிகள் இருப்பாங்க, நிறைய பேருக்கு செய்திருக்காரு. அப்போ என்ன அந்த பிரமுகர்கிட்ட, அந்த மணல் குவாரி பிரமுகருக்கு அங்கே வந்து ஒருத்தர் கூட ஒரு தகராறு ஏற்படுது. அப்போ கட்ட பஞ்சாயத்து வழக்கில் 2013ஆம் ஆண்டு சிறைக்கு போகிறார். மறுபடியும் எவ்வளோ வருஷங்கள்? ஆமாம். ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, 2013ஆம் ஆண்டு இவர் சிறைக்கு போயிட்டு உடனே வெளியே வந்துடுறாரு. 2013ஆம் ஆண்டு சிறைக்கு போயிட்டு வெளியே வந்துடுறாரு. இவர் வந்த உடனே என்ன பண்ணுறாரு, அந்த வழக்கு போயிட்டு சிறைக்கு போயிட்டு வந்தோன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு தொழில் வேணும்னு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வாட்டர் வாஷ் சர்வீஸ் ஸ்டேஷனை உருவாக்கிறார். 2 வீலர், ஆட்டோ, வேனுங்கெல்லாம் கொண்டு வந்து வாட்டர் வாஷ் பண்ணால் அதுக்கு உண்டான பேமெண்ட் மாதிரி 2 பசங்களை வச்சு கழுவிட்டு அங்கே ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு வரோம் வாட்டர் வாஷ் பண்ணுறேன். இது அவர் வருமானத்துக்கும் குடும்ப வருமானத்துக்கும் இதை ஏற்படுத்திக்கிட்டாரு. பசங்கள்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகிற காலகட்டத்தில் இப்படி இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையுன்ற மாதிரி ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2014 அந்த கட்ட பஞ்சாயத்து வழக்கில் தான் வெளியே வந்தார். அந்த கேஸெல்லாம் முடிந்து விடுதலை ஆகிறாரு. விடுதலை ஆன உடனே கூட ஒருத்தன் வெளியே வரான். அவன் யாருன்னா, இவரோட நண்பர் ஒருத்தர். இவர் திருந்தி வாழும்போது இவரோட கூட பழைய நண்பர் ஒருத்தர் சுப்பிரமணியன் இருக்கார். அவர் வந்து 2011ஆம் ஆண்டு அந்த சுப்பிரமணியை ஒருத்தன் வந்து நண்பர் சுப்பிரமணியை தலையில் வெட்டி கொலை பண்ணிடுறான் இவர் கூட இருக்கப்ப. அப்போது அந்த மகின்றவன் 2011 கொலை நடக்குது. இவர் 13 வெளியே வராரு. அந்த பையன் அந்த கொலை கேஸ்லேருந்து 14ஆம் ஆண்டு தான் வெளியே வரான். அப்போது அந்த பழைய இங்கேருந்து போகுது, இவர் உயிர் போகிறதுக்கு இங்கேருந்து போகிறானுங்க பசங்க. நான் அந்த சுப்பிரமணியன் அண்ணன் கொண்டானா, அவன் கூட இருந்த சுப்பிரமணியன் அண்ணன், அந்த மகி இப்போ ரிலீஸ் ஆகிட்டானா, ஏன்னா நானே ஜூன் மாதம் இப்போ தான் ரிலீஸ் ஆனேன். அந்த பையன் இப்போ நான் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறேன், நான் 15ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிருக்கான். ஓ அப்படியா, எப்போ ஜூலை 15 ரிலீஸ் ஆகிருக்கானா, அப்படியா, நான் திரும்ப நம்ம பிரச்சனைக்கு வந்து ரொம்ப பண்ணுறானா, சரி நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்றார். உடனே இவர் நேரம் அந்த மதியோட வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகிறோன்னா அவங்க தந்தை இருக்கார். அவங்க தந்தைக்கிட்ட என்ன சொல்கிறாரு, உன் பையன் ஒழுங்காக இருக்க சொல்லு, இல்லை கழுத்தறுத்து போட்டுருவேன்றார். சொல்லிவிட்டு ஒரு வந்துட்டார். இனிமேட்டு என் பையனை நான் திருந்தி வாழ்கிறேன், என் கூட இருக்க சிஷ்ய பையனை ஏற்கனவே வெட்டிட்டு போயிருக்கான், அதோட ஒடுங்கி போட்டு சொல்லு, திரும்ப வேலைக்கு இதை வச்சுக்க வேணாம், கழுத்தறுத்து போட்டுருவேன்னு அந்த பழைய டைலாக்கு, அப்போ சொல்ல வேண்டிய டைலாக்கை திருந்ததுக்கப்புறம் சொல்லிட்டார். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், நான் இப்போ தான் சிறையிலேருந்து வந்திருக்கோம், நம்மளை இவன் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அட்டன் பண்ணிடலாமே அப்படின்னு அவன் ஒரு முடிவுக்கு வரான். இந்த நிலையில் இவர் என்ன பண்ணுறாங்க, அவனுங்க ஒரு 7-8 பேர் சேர்றானுங்க. 7-8 பேர் சேர்ந்துட்டு இவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, இதுக்கு மேலே இவரை நம்ம போட்டுடணும் அப்படின்ட்டு. இவர் கடைசியாக 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இவர் வந்து காலையில் எழுந்திரிக்கிறாரு. பெரிய டயாபெட்டிக் பேஷண்ட் ஆகிட்டார். இவரோட வழக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த திருவட்டியூர், எண்ணூர், வடசென்னையை பொறுத்தளவுக்கு, சென்னையை பொறுத்தளவுக்கு கேட் ராஜேந்திரன் தெரிஞ்சவர். பெரியபாளையத்தில் இவர் தான் கேட் ராஜேந்திரன் யாருக்குமே தெரியாது. 2003ஆம் ஆண்டு காலத்துலேருந்து 2014 அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும் இந்த 11 வருஷம் இவர் தான் கேட் ராஜேந்திரன், அங்கே யாருக்கும் தெரியாது. பெரிய ரவுடின்னு தெரியாது.
இவர் பேர் அண்ணன் பேர் ராஜேந்திரன். அவர் சாந்தமாக இருந்திருக்காரு, சாந்தமாகவே இருந்திருக்காரு. திருந்தி வாழ்றேன்னு அங்கே போய் இருந்தாலும் இவரை போய் தொடருது. இவர் நேராக வராரு, வந்து சொல்கிறாரு, காலைல வாக்கிங் போயிட்டு வராரு, அந்த மிரட்டிட்டு வந்துடுறாரு. இனிமேட்டு நம்ம கூட வரமாட்டான்டா, மிரட்டிட்டோம்டா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காரு. அவன் பசங்களோட செட் பண்ணிட்டான், முழுக்க பசங்களை செட் பண்ணிவிட்டு வந்து இவர் அட்டன் பண்ண வரான். காலையில் ஒரு வாக்கிங் போகிறாரு. வாக்கிங் போயிட்டு நேராக வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பையன், அண்ணே வா நான் சரக்கு அடிக்கலான்ற. டேய் நான் சரக்குலாம் அடிக்கலடா, நான் சுகருக்கு டேப்லெட்டு போடணும்டா, காலைல டிஃபன் சாப்பிட்டு போடணும், மாத்திரை எடுத்துன்னு வந்துட்டேன், டிஃபன் சொல்கிறான்றாரு. ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 கூட இல்லாத ஒரு சின்ன கடையில் செவத்தை சுற்றி பலகை அடித்து வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஃபன் வச்சுருக்காங்க. அங்கே டிஃபன் வாங்கி அந்த சின்ன கடையில் அந்த செவத்தை பார்த்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வெளியே கூட ஓடியார முடியாது அந்த சின்ன கடையில். அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. திடுப்புன்னு 5 பேர் இறங்குறாங்க. அது உள்ள திடுப்புன்னு 5 பேர் இறங்குறாங்க. இறங்கினோன்னு ஆளுக்கு கத்தி கையில். அந்த 5 பேர் அந்த குற்ற வழக்கில் காவல்துறை முக்கிய குற்றவாளினா மகி தான். இந்த மகி கூட சேர்ந்து மகி, திருப்பதி, மணிகண்டன், இம்ரான்னு ஒரு பையன், அப்புறம் அப்பின்னு ஒரு பையன், அப்புறம் இவங்களுக்கு கார் ஓட்டின அந்தோனி ராஜ்னு ஒரு பையன், மொத்தம் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சொந்துக்குள்ளேயே வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக உருகுலைகிற மாதிரி ஒரு 40 இடத்துல வெட்டியிருக்காங்க. அவர் 40 இடத்துல வெட்டி அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. அடுத்த முன்னாடி யாரோ வெட்டிட்டாங்க ராஜேந்திரன் அண்ணன், இவ்வளோ ராஜேந்திரன் அண்ணன் யாரோ வெட்டிட்டாங்கன்னும் போது தான் காலையில் வந்து அண்ணன் வான டிஃபன் சாப்பிட்லான்னு சொன்னவருக்கு கூட இவர் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவர் தான் கேட் ராஜேந்திரன். அப்போ 11 வருஷம் அந்த ஊரில் இருந்திருக்காரு. ஏன்னு கேட்டால் இவர் கூட இருக்க அந்த காட்டான் சுப்பிரமணியன் ஆரம்பிக்கட்டும், மாலைக்கன் செல்வமாக இருக்கட்டும், இந்த செத்து போனவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு நீரிழிவு நோயாக தான் இருந்திருக்காங்க. இந்த நீரிழிவு நோயில் தான் இவர் அங்கே போய் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தாலும் மணல் குவாரி வழக்கில் கடைசியாக கட்ட பஞ்சாயத்து வழக்கில் போயிட்டு வந்தது விடாமல் தேவையில்லாமல் அந்த மகி வீட்டில் இவர் போயிட்டு மிரட்டிட்டு வந்ததன் விளைவாக எங்கே இவர் உண்மையாக தான் போடுறாரு. இவர் சும்மா மிரட்டிட்டு வந்திருக்காரு, இவர் கத்தி எடுக்கிற நோக்கம் இல்லை. திருந்தி எல்லா வழக்கையும் முடிக்கும் போது இவர் முன்னாடி செய்த பாவம் திரும்ப வந்து இந்த 11 ஆண்டு காலத்தில் அவர் வீட்டுக்கிட்டேயே கேட் ராஜேந்திரன் யாருன்னே தெரியாமல் வாழ்ந்த நபர் பல பேருக்கு உதவி பண்ணியிருக்கார். நான் கல்யாணம் காசு இல்லை, சரி வா அடுத்த வாட்டி யாருன்னா ஒருத்தனை பிடிச்சி வைக்கிறேன், யாருன்னா ஒருத்தனை ஏதாவது இல்லீகல் பண்ணுறவனை கூப்பிட்டு வாயா இங்கே, அவன் படிக்க காசு இல்லையா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லையா, அவனுக்கு ஆட்டோ டியூ காசு இல்லையா. எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ டியூலாம் ஒரு 10 பேருக்கு ஆட்டோவே வாங்கி கொடுத்துருக்காரு, நிறைய பேருக்கு ஆட்டோ டியூ கட்டியிருக்காரு. பல இடத்துக்கு திருமணம் அப்படின்னா போகிறது, இந்த திருமணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறேன், இந்த ஒரு 5000 வச்சுக்கோ, நான் கல்யாணத்துக்கு வரேன், இல்லை என்னால் வர முடியாது, இந்த மாதிரி. ஆமாம், ஏராளமான பணம் கொடுத்துருக்காரு, நிறையா பேருக்கு ஏராளம் நல்லது பண்ணியிருக்காரு, ஆன்மீகவாதியாக இருந்திருக்காரு. ஆனால் கடைசியில் தன்னுடைய 54வது வயது 54வது வயதில் கரெக்டாக ஜூலை மாதம் 7ஆம் தேதி அன்று, ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2014 ஒரு படுகொலை செய்ய போகிறாரு. அப்போ இதுலேருந்து ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 2014னா 86 85 காலத்தில் ஒரு பீக்கில் ஆரம்பிச்சிருக்காரு ரவுடி. 95 2005 2003 விட்டுட்டார். 28 வருஷம் பிரேமில் இருந்திருக்காரு. 28 வருஷம் பிரேமில் இருந்துட்டு 11 வருஷம் திருந்தி 2014 முன்னாடி செய்ததோட விளைவு கடைசியில் வந்து படுகொலை செய்யப்பட்டு கொடூரமான கொலை, குலைந்து வெட்டுற அளவுக்கு சின்ன பசங்க வெட்டி அவரை கேட் ராஜேந்திரன் ஒருத்தரை கொலையை செய்துட்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு இங்கே வந்து கேட் ராஜேந்திரன் அந்த ஊரில் வந்து காவல்துறை விசாரிக்கும் போது தான் தெரியுது இவர் பிரபல ரவுடி அப்படின்ட்டு. உடனே இவங்களை அப்படியே பொன்னேறி போகும்போதே இந்த வண்டியை அவங்க ஒரு இண்டிகோ காரில் தப்பிச்சு போயிருக்காங்க, இண்டிகா காரை. உடனே காவல்துறை பிடிச்சி எதுக்கு வெட்டினீங்க, என்ன விஷயம், ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்கும்போது நான் சிறையிலேருந்து வந்தேன், அவருடைய கூட இருந்த நண்பரை வந்து 2011 வெட்டிட்டேன், அதை இவர் வெளியே வரதுக்கும் போது இவர் என் வீட்டில் வந்து மிரட்டினார், இவர் முந்திக்க போகிறாருன்னு நான் முந்திட்டேன். அவர் வீட்டுக்கு போகாமல் இருந்திருந்தால் கூட இந்த கொலை தொட்டிருக்கோம். இப்போது எல்லா வழக்கும் முடித்தம்போது அவர் இப்படி இறந்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி கூலிப்படைகள்லாம் ஒருத்தனுக்காக கொலை பண்ணுற போது இந்த கேட் ராஜேந்திரனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எதையுமே பணத்துக்காக கொலை செய்யலை. யாரோ ஒரு நண்பருக்காக தொழில் போட்டி காரணமாக தான் கொலை நடந்திருக்கே தவிர பணம் கொடு பணத்துக்காக கொலை பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லை. நேரடியாக கொலை செய்திருக்காங்க, முன்விரோதம் காரணமாக செயலை செய்திருக்காங்க. இதில் கேட் ராஜேந்திரனோட வழக்கு நிறையா வழக்கு இருந்தாலும் எழும்பூர் நீதிமன்றத்தில் அந்த பிரபல ரவுடி விஜயை 1996ஆம் ஆண்டு வெட்டின வழக்கு தான் தமிழகம் முழுவதும் பேசப்பட்டது. பல ரவுடிகள் போயிருக்காங்க. ராஜேந்திரனோட தாத்தா காலத்துலேயும் சரி, ராஜேந்திரனோட இப்போ பேரன் காலத்துலேயும் ஒரே டைலாக், எவர் கிரீன் டைலாக், கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் சாவுன்றது கேட் ராஜேந்திரனோட முடிஞ்சிருச்சு. அவரோட அத்தியாயமே முடிஞ்சிருச்சு.
திருந்தி வாழும்போது படுகொலை செய்யப்பட்டு இறந்து போனார். இதான் கேட் ராஜன். சென்னையில் இப்படி ஒரு ரவுடி இருந்திருக்கார். சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமிக்காக திரு விமலேஸ்வரன் மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.